அவளோட ஃபேவரட் பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தேன். அவளை நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நான் இந்த தாமினியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவளோட எனக்கு இருக்கிற கடைசி உறவும் அருந்து போயிடல. சில விஷயங்கள் நீங்க என்ன பண்ணாலும் அருந்து போகாது மோனையா. வெறுப்பும் காதலும் ஒரே நாணயத்தோட ரெண்டு பக்கங்கள். நாம யார மனசார காதலிக்கிறோமோ அவங்கள தான் நாம வெறுப்போம். நீங்க துளசி அம்மாவை உயிருக்கு உயிரா காதலிக்கிறீங்க. உங்களோட இந்த கண்ணீர் அதுக்கான சாட்சி. ராதா, நீ இப்படி டைம் வேஸ்ட் பண்ணாத. எதை சொல்ல இங்க வந்தியோ ப்ளீஸ் முதல்ல அதை சொல்லு. மோகன் முகத்தை பார்க்கும்போது ஈவ அவன்கிட்ட எதுவும் சொன்ன மாதிரி தெரியலையே. ஒருவேளை சொல்லியிருந்தா அவன் வீட்டை ரெண்டாக்கிருப்பான்ல. என்னாச்சு மோகனையா, நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? இல்ல ராதா, நான் நல்லா இல்ல. அநேகமா சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். இல்ல சொல்லல. ஒருவேளை அவ சொல்லிருந்தான்னா மோகன் அண்ணா இந்நேரம் என்ன அடிச்சு வெளியே துரத்திருப்பாரு. நான் துளசியை ரொம்பவே மிஸ் பண்றேன். அங்க ஹாஸ்பிட்டல்ல நான் சாக கடந்த நேரத்துல ஒரு நிமிஷம் எனக்கு அப்படியே துளசியை பார்த்த மாதிரி இருந்துச்சு. இந்த மோகன் அண்ணனுக்கு என்னாச்சு? மூளை குழம்பிடுச்சா என்ன? ஆவிங்க கூட தான் பேச ஆரம்பிச்சிட்டாரு. இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னே தெரியல. இவனுக்கு தான் எதை பத்தியுமே தெரியாது. இந்த வீட்டுல ஒரு பிசாசு எப்பெல்லாம் தோணுதோ நம்மள அடிச்சு துவைச்சு காய போடுதுன்னு. அவ என் கண்ணு முன்னாடி நின்னுகிட்டு இருந்தா. என்னால அவளை பார்க்க முடிஞ்சது, தொட முடிஞ்சது, அவ கைய பிடிக்க முடிஞ்சது. அப்ப அவ என்கிட்ட ஏதோ ஒண்ணு சொல்ல வந்தா. ஆமா மோகன், ராதா உன்னை மனசார காதலிக்கிறான்னு. நீங்க துளசி அம்மாவை அவ்வளோ காதலிக்கிறீங்கன்னா தாமினி அக்காவை கல்யாணம் பண்ணிக்காதீங்க. நீ என்ன பேசுற ராதா? மோகன் ஐயா, காதல் ஒன்றும் விளையாட்டு கிடையாது. யார் வேணா எப்ப வேணா எப்படி வேணா விளையாடுறதுக்கு. காதல்ங்கிறது ஒரு உணர்வு. அதோட சந்தோஷம் கண்கள்ல அப்படியே தெரியும். அதனாலதான் நீங்க தாமினி அக்காவை என்னைக்குமே காதலிச்சது இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க அவங்கள பார்க்கும்போது உங்க கண்கள்ல அந்த பிரகாசம் என்னைக்குமே வந்ததில்ல. இந்த 2 அடி சூனியக்காரிய நம்ம எதாவது செஞ்சே ஆகணும். அவளை துடிக்க துடிக்க சாகடிச்சு ஆகணும். ஆமா, நான் தாமினிய காதலிக்கவே இல்லை. என்ன, நான் வேற ஒருத்தரை காதலிக்கிறேன். ஒருவேளை மோகன் ராதாவை காதலிக்கிறதா இப்ப உணர முடியுதா என்ன? மோகன் அண்ணா என்ன சொல்றாரு? இவர் தாமினியை காதலிக்கலன்னா வேற யார காதலிக்கிறாரு? ஐயோ, எனக்கு எப்படி தெரியும்? நான் என்னைக்கும் அநேகமா மனசுல இருக்கிறத அவன் வெளியே சொல்ல போறான்னு நினைக்கிறேன். தாமினி, எல்லாம் முடிஞ்சிச்சு.
இன்னைக்கும் நான் துளசியை மட்டும்தான் காதலிக்கிறேன். உனக்கு தெரியுமா, அவளோட எனக்கு ஏற்பட்ட அந்த மாதிரி ஒரு காதல் எனக்கு மறுபடியும் யார்கிட்டயும் வராது. இல்ல மோகன், அந்த காதல் உன் வாழ்க்கையில மறுபடியும் வந்தாச்சு. ஒரு தடவை உன் கண்ணை நல்லா திறந்து பாரு. மோகன் ஐயா, அப்படின்னா ஏன் நீங்க தாமினி அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? ஏன்னா நான் அவளுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன், அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. இதுல நான் மட்டும் இல்ல, அம்மாவும் வாக்கு கொடுத்திருக்காங்க நான் தாமினியை கல்யாணம் பண்ணிப்பேன். தாமினியும் இன்னொருத்தரோட பொண்ணு தானே. எப்படி குஷி என் பொண்ணு? யோசிச்சு பாரு, குஷியோட கல்யாணத்துல மாப்பிள்ள ஒரு நாளைக்கு முன்னாடி இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டா எப்படி இருக்கும்? ஒருவேளை கீர்த்திய அஜித் விட்டுட்டு போயிட்டான்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. அதே மாதிரி என்னாலையும் எந்த பொண்ணோட வாழ்க்கையையும் கெடுக்க முடியாது. ஆமா, நாம ஒரு மாடர்ன் உலகத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணோட கல்யாணம் நின்னு போயிடுச்சுன்னா அப்ப எல்லாரும் அந்த பொண்ணு தான் குறை சொல்லுவாங்க. நம்மளோட இந்த சமுதாயம் இருக்குல்ல, இது எப்பவும் பொண்ணை மட்டும் தான் குறை சொல்லும். ஆனா இதெல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன். இதெல்லாம் வேஸ்ட், வளர. எல்லாருக்கும் நடக்கிற விஷயம் என்னால ஒரு பொண்ணுக்கு நடக்கிறத நான் ஏத்துக்க மாட்டேன். அதுவும் குறிப்பா தாமினிக்கு அப்படி நான் பண்ண மாட்டேன். அது ரொம்ப தப்பாயிடும். பெரிய பாவம். மோகன், உன்னோட இந்த நல்ல குணம் தான் தாமினி தப்பா பயன்படுத்திட்டு இருக்கா. மோகன் ஐயா, நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இல்ல, போதும், எல்லாம் போதும். நீ கிளம்ப. இல்ல மோகன் ஐயா, எனக்கு உங்ககிட்ட இன்னொரு விஷயம் பேசணும். ப்ளீஸ் என் நிலைமையை புரிஞ்சுக்கோ. மோகன், ப்ளீஸ் ஒரு தடவை அவ சொல்றத கொஞ்சம் கேளு. நீ நிறையவே பேசிட்ட துளசி. துளசியால ஏற்பட்ட வலி கோபமா மாறி அதை உன் மேல காட்டுறதுக்கு முன்னாடி நீ ப்ளீஸ் இங்க இருந்து போ. ப்ளீஸ் ராதா, இங்க இருந்து போ. ஆனா மோகன் நான் தான் சொல்றல, இங்க இருந்து போ. போயிடுறேன். மோகன் ஐயா, மோகன், இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி தான் தாமினி அக்கா. அதுக்கப்புறமா உங்க வாழ்க்கையில இருள் சூழும். நீங்க 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே போவீங்க. நாளைக்கு காலையில சூரியன் உதயமானதும் மொத்த குடும்பத்துக்கும் உங்களை பத்தின உண்மையை சொல்லிடுவேன். அது இருக்கட்டும், அவ என்ன சொல்லிட்டு போறா? எந்த உண்மையை பத்தி அவ பேசுறா? அவளுக்கு என்ன ஏதாவது உளறிட்டே இருப்பா. அவ உண்மையை தூக்கி நெருப்புல போட. நீ போடா, உதவாக்கற. அது கண்ணா, நீ போய் தூங்குப்பா, போ. சரி.
இந்த ராதா உன்னை உண்டு இல்லைன்னு பண்ண போறா. அதுக்கு முன்னாடி நாம கண்டிப்பா ஏதாவது செஞ்சே ஆகணும். ஆனா என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நான் தான் இன்னைக்கு முயற்சி பண்ணல. ஆனா அந்த துளசி வந்து ராதாவை காப்பாத்திட்டா. ராதா ஒண்ணும் இப்ப தனி ஆள் இல்ல. தாமினி, ராதா இதுக்கு முன்னாடி தனியா வருந்தா. அந்த அஜித் தான் ஆரம்பத்துல இருந்தே அவளை தங்கச்சி ஆக்கிட்டானே. அதே மாதிரி அந்த கீர்த்தியும் கைய கூத்துக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி 2 பேரும் ஜாலியா வீட்டை சுத்தி சுத்தி வராங்களே. அது மட்டும் இல்லாம அந்த குட்டி சாத்தம் குஷி இருக்கால, அவ அந்த யசோதா தாய் மாதிரியே அந்த ராதாவை பாக்குறா. அவன் அப்பா இருக்கான்ல, அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட பொண்ணு தானே இந்த ராதா. அந்த பொண்ணை இந்த வீட்டோட மருமகள் ஆக்குறதுக்கு அவரும் முயற்சி பண்ணிக்கிட்டு தானே இருக்காரு. கடைசியா அந்த காது, அவளை நம்ம பக்கமா தான் நம்ம இழுத்து வச்சிருந்தோம். ஆனா ஒரு உண்மையை சொல்லட்டுமா, அவளுக்கு நான் அண்ணி. அவ மனசுல என்ன நினைப்பான்னு எனக்கு கரெக்டா தெரியும். அவ மனசுல ராதாவை எப்படியாவது மருமகள் ஆக்கிக்கணும்னு ஏக்கம் இருக்கு. மிச்சம் இருக்கிறது உன்னோட மோகன் மட்டும்தான். வாக்கு கொடுத்துட்டேங்கிறதுக்காக அப்படியே நிக்கிறான். ஒருவேளை தப்பி தவறி அந்த வாக்க மீறிட்டான்னு வெயி, டக்குன்னு போய் அந்த ராதா கையை கண்டிப்பா பிடிச்சிருவான். ஒருவேளை பிடிக்கிறதுக்கு மோகன் கையில வேற யாரோட கையும் இல்லைன்னா? மோகன் தேர்ந்தெடுக்க என்ன தவிர வேற ஆப்ஷனே அவன் கையில இல்லைன்னா? காலையில சூரியன் உதிக்கும், ஆனா அந்த நேரத்திலையும் ராதா எழுந்துக்கலனா? ஐயா, துளசி அம்மாவோட உறவு எவ்வளவு அழகானது. ராதா இங்க வந்த மாதிரி கேட்டுச்சு. இது எல்லாமே உன்னால் தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். பாவம், அந்த பொண்ணு ஏதோ பேசணும்னு வந்தா நான் தான் காது கொடுத்து கேட்கல. அது சரி, எல்லாத்துக்கும் கடைசியில நீ ஏன் மேலதான் பழி போடுவ. இப்போ ராதாவோட காதல நீ புரிஞ்சுக்கலாம், ஆனா அதுவும் என்னோட தப்பு தான். தினமும் 1000 முறையாவது நான் கடவுளுக்கு தேங்க்யூ சொல்றேன். ஏன்னா அவர் தான் எங்க வாழ்க்கைக்குள்ள ராதாவை அனுப்பி வச்சிருக்காரு. உண்மையா சொல்லணும்னா ராதா மட்டும் இல்லைன்னா அப்ப குஷிக்கு கண்டிப்பா தாய் பாசமே கிடைச்சிருக்காது. நானும் தான் தினமும் கடவுளுக்கு நன்றி சொல்றேன். ராதா மட்டும் நம்மளோட வாழ்க்கையில வரலன்னா மோகன், அநேகமா உனக்கு காதல் உணர்வுங்கிறத மறுபடியும் வந்திருக்காத. சரி போ, போய் ராதா கிட்ட பேசு. உங்க 2 பேரோட விளையாட இதோட முடிச்சுக்கோங்க. போ. நீ போட்டோக்குள்ள இருந்தாலும் எனக்கு என்னமோ ஆர்டர் போடுற மாதிரியே இருக்கு. நான் போறேன். மூஞ்சி அவன் பாப்பான். நான் அந்த ராதா கிட்டே போறேன். ஐயோ கடவுளே, கிருஷ்ணா என்ன மன்னிச்சிருங்க. அது நான் இன்னைக்கு ரொம்ப வேலையா இருந்துட்டேனா, அதான் உங்களை தூங்க வைக்க மறந்துட்டேன். இருங்க.
இரு குஷி, அமைதியா இரு. அங்க ஒண்ணும் இல்ல, நான் இங்கதான் இருக்க குஷி. ஆனா நிஜமாவே அங்க யாரோ இருந்த மாதிரி இருந்துச்சு. துடி, இன்னும் நல்லா துடி ராதா. என்கிட்டே வந்து சொல்ற என்னோட மோகனை என்கிட்ட இருந்தே உன்னால பிரிக்க முடியும்னு. இதுதான் உனக்கான தண்டனை. குட் பை ராதா.